we will see a last rate cut which can happen from the RBI. ஸோ ரேட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ காஸ்ட் ஆஃப் பாரோயிங் கம்மியாயிடும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ஸோட கிரெடிட் க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நிறைய கடன் வாங்குவாங்க. தேல் ஆல்சோ புஷ் மோர் லோன்ஸ். ஸோ நிறைய லோன்ஸ் புஷ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம், 2018 நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா நிறைய வந்து இந்த என்பிஎஃப்சி கிரைசிஸ் நடந்தது. ஓகே, ஸோ அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி எடுத்தீங்க அப்படின்னா நிறைய பிஎஸ்யூ பேங்க் மர்ஜர்லாம் பண்ணாங்க. ஸோ நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் இஷ்யூ இதெல்லாமே நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அது எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி ஒரு மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை ஒரு மாதிரி ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்பிஎஃப்சி கிரைசிஸ் வந்தது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேட்டரும் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருந்தாங்க பேங்க்ஸ் கிட்ட. நீங்கள் யாருக்கு லோன் கொடுக்க போகிறீங்க, த குவாலிட்டி ஆஃப் லோன் ஷுட் பி வெரி குட். ஏன்னா நீங்கள் லோன் கொடுத்துட்டு அந்த பணம் திரும்ப வரலன்னா அது பேட் டெட்ஸாக போயிடும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ அப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கோட ப்ராஃபிட்டபிலிட்டி அடி வாங்கணும். ஸோ த குவாலிட்டி ஆஃப் லோன் ஹஸ் டு கோ அப். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேட்டரி சைடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் பண்ணிட்டாங்க.